ஹாய், வெல்கம் டு ஜுலாஸ் ட்ரீம். இன்னைக்கு சுண்டைக்காயை வச்சு நம்ம ஒரு பிக்கிள் தாங்க பண்ண போகிறோம். நிறைய வகை பிக்கிள் பார்த்துருப்பீங்க. சுண்டைக்காய் புதுவிதமான ஒரு பிக்கிள் நம்ம பண்ணலாம் அதை வச்சு. இது நம்ம கனவு தோட்டத்தில் நிறைய சுண்டைக்காய் இருந்ததுங்க. அதில் வறுவல், கூட்டு, சாம்பாரில் போடலாம், வத்த குழம்பு பண்ணலாம். இந்த சுண்டைக்காயை வத்தலும் கூட பண்ணலாம். இன்னைக்கு நம்ம அதை பிக்கிள் தான் பண்ண போகிறோம். இது நம்ம ஒரு ரொம்ப முத்துனது இல்லாமல் கொஞ்சம் எலசாக இருக்கிற சுண்டைக்காயை மட்டும் நம்ம கழுவிட்டு இந்த மாதிரி எடுத்து இந்த நம்ம இஞ்சி பூண்டு இடிக்கிற கல்லில் லேசாக அது ஓப்பன் ஆகிற அளவுக்கு இடிச்சா போதுங்க. இடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஓப்பன் ஆச்சுன்னா விதையெல்லாம் வெளியில் போயிடும். ஸோ இதை எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். ஏன்னா சுண்டைக்காய் அந்த கலர் மாறிடும் நம்ம தண்ணியில் போடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா சுண்டைக்காயையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம இந்த சுண்டைக்காயை லைட்டாக பாயில் பண்ணி எடுக்க போகிறோம். அதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு மேலே இந்த சுண்டைக்காயை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டால் போதுங்க. அது நல்லா பாயில் ஆகி வந்துடும். ஸோ இந்த சுண்டைக்காய் பாயில் ஆகி வர டைம்குள்ளே நம்ம அடுத்து அங்கே அதுக்கு தாளிப்பு ஐட்டம்ஸை ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் இது வெந்துருங்க. இப்போ இது மூடி வச்சிடலாம். சைடில் நம்ம ஒரு அடிகனமான ஒரு கடாய் வச்சுட்டு அதில் நான் நல்லெண்ணெய் தான் விடுறேன். செக்கு நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 50லேருந்து 60 ml. இது 250 கிராம் இருக்கிற சுண்டைக்காய்க்கு. அது நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கிறீங்கன்னா எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தி யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட நல்லெண்ணெய் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் நார்மல் ஆயிலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் பிக்கிளுக்கு நல்லெண்ணெய் பெஸ்ட்டு. இதில் ஒரு டீஸ்பூன் உளுந்து கலந்த கடுகு நான் அதில் சேர்த்துக்கிறேன். இது நல்லா அந்த கடுகு பொரிஞ்சு வெடிச்சு வரணுங்க. அது வரைக்கும் நல்லா அதை பொரிய விட்டுறலாம். இப்போ நல்ல கடுகு பொரிஞ்சு வரும்போது நம்ம இதுக்கு தேவையான நான் கட்டி பெருங்காயம் தான் நல்லா பொடி பண்ணிட்டு யூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்ககிட்ட தூள் பெருங்காயம் இருந்ததுன்னா அதையும் போட்டுக்குங்க. ஸோ இப்போ பெருங்காயம் அதில் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம வேக வச்சிருக்கிற எல்லா சுண்டைக்காயுமே எடுத்து இதில் போட்டுடலாம். அதிலிருந்து ஒரே ஒரு கை மட்டும் நம்ம தனியாக மிக்சியில் லேசாக அரைச்சி வச்சுக்கலாம். நான் மறந்துட்டு எல்லாத்தையுமே இதுக்குள்ளே போட்டுட்டேன். ஸோ அதிலிருந்து நான் கொஞ்சம் எடுத்து அதை நான் மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். அப்போ அந்த சுண்டைக்காய் பிக்கிள் நமக்கு ஒரு கிரேவி பதத்துக்கு கிடைக்கும். அதனால தான் கொஞ்சத்தை மட்டும் நம்ம ஒரு 15-20 சுண்டைக்காயை மட்டும் நம்ம லைட்டாக அரைச்சிக்க போகிறோம். நீங்கள் அவிச்ச உடனேயும் அரைச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி லைட்டாக எண்ணெயில் வதங்கின உடனே கூட அதை எடுத்து நீங்கள் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ளே சேர்த்துக்குங்க. பட் கண்டிப்பாக இந்த ப்ராசஸ் பண்ணுங்க. அப்போ தான் அந்த பிக்கிள் நமக்கு கொஞ்சம் ஒரு நெழுன்னு கிரேவி மாதிரி இருக்கிறதுக்கு நமக்கு கிடைக்கும். ஸோ இதை லைட்டாக ஒரு ஓட்டினா போதும். இந்த அளவுக்கு ஓட்டினா போதும். இதை நம்ம அப்படியே எடுத்து நம்ம சுண்டைக்காய் வதக்கிட்டு இருக்கோம்ல அதுலேயே இதையும் சேர்த்துக்கலாங்க. இந்த எண்ணெயில் அது திரும்ப கொஞ்சம் நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுக்கணும். அது நம்ம சிம்ல வச்சே வதக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம அரைச்சதையும் போட்டிருக்கோம். ஸோ ரொம்ப அது பிடிச்சிடவும் கூடாது. சுண்டைக்காயில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இது கசக்கும்னு நினச்சி நிறைய பேர் அதை எடுத்துக்க மாட்டாங்க. பட் நீங்கள் இதை கூட்டு, கழனி, குழம்புலலாம் சேர்த்து பாருங்க. ஏன் வத்தல் வெறும் நம்ம மோரில் ஊற வச்ச வத்தலை வச்சுட்டே தயிர் சாப்பாடு சாப்பிட்டோம்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இதுக்கு நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளியை எடுத்து அதையும் சைடில் நான் ஊற வச்சுக்கிறேன். ஒரு 10லேருந்து 12 பூண்டு. அதை நீங்கள் உள்ளே இருக்கிற தொழிலோடையே நம்ம இடிச்சும் வச்சுக்கலாம். அந்த பூண்டை எடுத்து இப்போ நம்ம சுண்டைக்காய் இந்த அளவுக்கு வதங்கின உடனே பூண்டும் இது பிக்கு இல்லை, அதனால நல்லா வதங்கணும். ஸோ இதில் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெய் கூட சேரும்போது அந்த ஃப்ளேவரும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு பூண்டு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் ஜாஸ்தி கூட சேர்த்துக்கலாம். இது கூட நம்மளோட கனவு தோட்டத்தோட மஞ்சத்தூள் தான். சுண்டைக்காயும் நம்ம கனவு தோட்டத்தில் தான் பறித்தோம். மஞ்சத்தூள் நம்ம நம்ம எப்போதும் சொல்ற மாதிரி நம்ம கனவு தோட்டத்து மஞ்சத்தூள் இதுல ஆட் பண்ணிக்கிறோம். அதுல ரொம்ப கலர் வராதுங்க. பட் ஆர்கானிக்கா நம்ம ப்ரிப்பேர் பண்ணது. ஸோ மஞ்சத்தூள் போட்டு அதையும் லைட்டா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இந்த டைம்ல அடுப்பு சிம்லயே இருக்கட்டும். இப்போ இதுக்கு காரத்துக்கு நம்ம மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணுறேன். அதாவது இது 1/2 டேபிள் ஸ்பூன். நான் அதில் 2 போடுறேன். 1 டேபிள் ஸ்பூன். எனக்கு இந்த காரம் சரியாக இருக்கும். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும், இல்லை இதை விட கம்மியாக வேணும்னா நீங்கள் அதை பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ அந்த மிளகாய் போட்டோன்னே நல்லா கிளறி விட்டுருங்க. அந்த எண்ணெய் கூட அந்த மிளகாய் நல்லா சேர்த்துக்கட்டும். உங்கள் கூட காஷ்மீரி சில்லி இருந்ததுன்னா கூட அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் நீங்கள் இந்த டைமில் சேர்த்துக்கலாம். கலர் நல்லாவே கொடுக்கும். ஸோ இப்போ இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் நம்ம சைடில் அந்த புளியையும் கரைச்சி நம்ம ஊற வச்சிருக்க புளியை கரைச்சி அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறி கொடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பும் நம்ம சேர்த்துக்கணுங்க.
நம்ம இந்த பிக்கிள் எல்லாம் செய்யும்போது ஒரு கல் உப்பு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி போட்டோம்னா அது வந்து ஊறி வரும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க. இது நீங்க சாப்பாட்டுல போட்டு பெசரி சாப்பிடுறதுக்கு கூட சூப்பரா இருக்குங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு சுண்டைக்காய் கிடைச்சதுன்னா ஒரு தடவை இந்த மாதிரியும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பா இதை ஷேர் பண்ணி விடுங்க. வேற ஏதாவது உங்களுக்கு கமெண்ட் இருந்ததுன்னா அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பும் போட்டுட்டு இதை நம்ம நல்லா கிளறி விட்டுருக்கிறோம். இதுல வந்து நம்ம அந்த ஆயில் பிரிஞ்சு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏற்கனவே கடுகும் வெந்தயமும் நான் எப்போதுமே பொடி பண்ணி அதை நான் வச்சிருப்பேன் எல்லா பிக்கிளுக்கும் போட்டுக்கிறதுக்கு. ஸோ அதுல இருந்து 1 டீஸ்பூன் அளவு நல்ல மகுர இருக்கிற மாதிரி இந்த ஸ்டேஜில் நான் அந்த பவுடரை போட்டுக்க போகிறேன். அந்த பவுடர் வெந்தயமும் கடுகும் நம்ம வறுத்துட்டு பொடி பண்ணி வச்சுருக்கிறத சேர்க்கும்போது உண்மையாகவே அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதில் எனக்கு வந்து அந்த உப்பு காரத்தோட ஒரு சின்ன ஸ்பூன் வந்து நம்ம கரும்பு சக்கரை சேர்த்தோம்னா எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். நான் உடனே காலி பண்ணுறதுனால ஆயில் வந்து கரெக்டான அளவு சேர்த்துருக்கேன். நீங்கள் ரொம்ப நாள் வச்சுக்கிறீங்கன்னா இப்போ 60 ml இருந்து நீங்கள் ஒரு 80 ml வரைக்கும் கூட ஆயில் நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு அது நல்லா ஆயில் பிரிஞ்சு வரும்போது நம்மளோட சுண்டக்காய் சூப்பரா ரெடி ஆயிருங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க.